உறக்க சொல்லுகின்ற அந்த கோஷத்தோடு பரமபத வாசல் நடக்க எதிர் சேவையாக பார்த்தசாரதி பெருமானை நம்மாழ்வார் சேவிக்க கூடியிருந்து வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விளங்கும் கோதிலின் கணிகை அந்தனார் கழிப்பை உலகத்தோ தொழுதியத்தும் மாதிகை அமுதை என்னை ஆளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதனாக எல்லோரும் கோவிந்த நாமத்தை நாராயணா நாராயணா என்று உறக்க கூற மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் என்று சின்னதாக கிளம்பிய தீப்பொறி பஞ்சு காட்டையே பசுக்குவது போல மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புரிந்து பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சின்னனாக இதோ புறப்பட்டு அழகாக ஆடி அசைந்து அந்த கஜகதி என்று சொல்லும்படியாக ஒரு மதம் குறித்த மத்த யானை எப்படி நீர் கொண்டு எடுத்து வருமோ அதுபோல அர்ச்சக சுவாமிகள் திருப்புரார்த்தி செலுக்க பரமபத வாசல் ஆகியாக பெருமானுக்கு எதிர் சேவை சாதிக்கிறார். புறப்பட்டு விட்டார் பார்த்தசாரதி பெருமான். அர்ச்சக சுவாமிகள் வழிநடத்த பார்த்தசாரதி பெருமானை கைங்கரியவர்கள் தாங்கி வர அந்த அற்புதமான சேவையை கண்டோம், அறியாமையை கண்டோம், பார்த்தசாரதியை கண்டோம், மொழியை கண்டோம், அர்த்தம் கண்டோம், சாந்திகளை கோஷங்களை கண்டோம், ஆனந்தங்களை கண்டோம், பச்சை கட்டை கொண்டோம் என்று ஒவ்வொரு அவயவ சேவையும் அபய சேவையும் பூர ஆரத்தியோடு ஆழ்வானுக்கு எதிர் சேவை சேர்த்து கொண்டு துவார பாலகர்கள் தொடங்கக்கூடிய வைகுந்த வாசல் வழியாக பார்த்தசாரதி பெருமான் எழுந்தருளக்கூடிய அற்புத சேவை புதிகை தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறோம். இதோ புறப்பட்டு விட்டான். வைகுந்த வாசலை கடக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணம். அந்த தருணத்திலே பரமபத வாசல் வழியாக பார்த்தசாரதி பெருமானை வேதமயமான அந்த எம்பெருமானை கீதாச்சாரியனான இந்த பரம புருஷனை ஆதிநாதனை கல்யாண வரதனை காருண்யசீலனை வேங்கட கிருஷ்ணனை பார்த்தசாரதியை இதோ வைகுண்ட வாசல் வழியாக வருகிறார். வைஷ்ணவ கோட்டியார்கள் எல்லாம் நாராயணா நாராயணா என்று திருப்பாவை 30 முதல் பாடலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கைங்கரியத்தை தர வேண்டும். இந்த ஸ்ரீமன் நாராயணன் திருவல்லிக்கேணி திவிதேசத்திலே பார்த்தசாரதி பெருமானாக இந்த கைங்கரிய சேவையை நம்மாழ்வானுக்கு எப்படி தன்னுடைய திருமுக திருவடி தரிசனத்தை தந்தானோ அதுபோல வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே பச்சைப்பட்டு சாட்டி பலம் தருகிறேன் நலம் தருகிறேன் என்று பார்த்தசாரதி பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக மங்கள மேளங்கள் முழங்க அந்த பரமபத வாசல் வழியாக எழுந்து அருளி நமக்கு செவதாதிக்கிறான். இதோ அந்த பரமபத வாசலை சுவாமி தாண்டி வெளியே வரக்கூடிய இந்த அற்புதமான தருணம் நம்மாழ்வாருக்கு தான் சூடி கலைந்த அந்த திருமாலைகள், சந்தனம், கத்தூரி போன்றதான மரியாதைகள் சுவாமி நம்மாழ்வாருக்கு பார்த்தசாரதி பெருமானிடத்திலிருந்து அர்த்தக சுவாமிகள் சமர்ப்பிக்கக்கூடிய வைபவத்தை பொதிகை தொலைக்காட்சியிலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பச்சை பட்டு சார்த்தி இருக்கும் நேர்த்தி இருக்கிறதே, இது வளமையை குறிக்கக்கூடிய ஒரு உதாரணம், லட்சணம். நமக்கு இந்த அற்புத வருடத்திலே பிறக்கின்ற சித்திரை ஆண்டு வளம் பல பெருகவும் நலம் பல பெருகவுமாக எம்பெருமான் பார்த்தசாரதி பெருமான் இந்த திருவல்லிக்கேணி திவிதேசத்திலே வைகுண்ட ஏகாதசியிலே சுக்லபக்ஷ ஏகாதசி திதி என்று இன்று முக்கோடி ஏகாதசி என்னும் அடியான ஏகாசி திருநாளிலே பச்சைப்பட்டு சார்த்திக் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக ஆடி அசைந்து பரமபத வாசல் வழியாக சேவையை நமக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார். பொதிகை தொலைக்காட்சியிலே அந்த சேவையை ஆழ்வார் எதிரே நின்று சாயக்கொண்டையிட்டு நம்மாழ்வார் எதிர் சேவையாக சேவிக்கின்ற இந்த அற்புத சேவையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் நம்மாழ்வார் பார்த்தசாரதி பெருமானுடைய
திருவடி நிலைகளை தியானித்திருக்க கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கண்களால் இறைக்கும் என்னும்படியாக எத்தனை இரவு எத்தனை பகல் இந்த திவ்யதேசத்திலே பரமபத வாசலை சேவிப்பதற்காக காத்து கிடந்தோம் என்று நம்மாழ்வார் நாயகி பாவத்திலே பராங்குச்ச நாயகியாக சேவிப்பார். அப்படி சாயக்கொண்டை முத்துக்கொண்டை இட்டு நம்மாழ்வார் கங்குலும் பகலும் கண்துயிலின்றி காத்து கிடந்து முனியே நன்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கருமாணிக்கமே கண்ணா என்று பாடும்படியான அந்த ஈரச் சொற்களை கேட்டு கேட்டு அவரை தன்னுடைய திருவடி நிலைகளிலே சேர்த்துக் கொள்வதற்காக இன்றைய தினம் பார்த்ததாரதி பெருமான் கற்பூர நீரார்ஜனம் என்னும்படியான கற்பூர ஆரத்தி வைகுந்த வாசலிலே காண்பிக்க அர்ச்சகபரர்கள் காட்டக்கூடிய கற்பூர ஆரத்தியிலே நம்முடைய தீவினைகள் மற்றே நம் காமங்கள் மாற்றி என்று பாவங்கள் எல்லாம் விலக புண்ணியமே மேலோங்க வழிநடத்தும் எம்பெருமான் கீதாச்சாரியனாக எந்த தேர்தட்டிலே தான் ஒரு அர்ஜுன சாரதியாயிருந்து வழிகாட்டினானோ அதுபோல இந்த திவ்ய தேசத்திலே பார்த்தசாரதி பெருமான் நமக்கெல்லாம் ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக பரமபத வாசல் வழியாக வெளிவந்து நமக்கு வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுவதற்காக புறப்பட்டு வரவிருக்கிறான். இந்த வைகுந்த வாசல் சேவை காண கிடைக்காத ஒரு அரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நம்மாழ்வாருக்கு பார்த்ததாரதிக்கு சேர்க்கப்பட்டதான அந்த தீபாராதனை அடியார்கள் எல்லாம் இப்பொழுது கண்ணிலே ஒற்றிக்கொண்டு பார்த்ததாரதி பெருமானுடைய திருவடி நிலைகளை பார்த்து ஆனந்திக்கிற ஒரு ஆனந்த காட்சி. பொதுகை தொலைக்காட்சியிலே வேதமயமான